ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சுங்களா? டீ குடிக்கிற நேரத்துக்கு சாப்பிட்டாச்சுங்களான்னு கேட்குற தூங்கி எழுந்திரிச்சு வந்துங்க. தைக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க முந்தா நாள். அப்புறம் நேற்றும் வச்சு உள்ள இன்றைக்கி அந்த அண்ணன் வெளியில் போயிட்டு வள்ளியாட்டிருக்குதுங்க. இல்லைன்னா டஜன் வெட்டிட்டு வச்சு விட சொல்லுவாங்களா இருக்கு, எடுத்துகிட்டு வேறு டஜன் வச்சு விட்டுலான்னு. வேலை இல்லைங்க. இன்றைக்கி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாங்க. தோல் அலர்ஜி தாங்க எனக்கு. அதுக்கொசரம் தான் போகணும்னு நினச்சிக்கிட்டே அந்த வேலை இருந்தபடி போகாமையே விட்டுட்டேன். இப்போ வேலை இல்லாதனால நானும் சின்ன பையனும் போய் பார்த்துட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு போனால் தான் சரியாகுமாமாங்க. என்னங்கன்றது எப்படியோ ஒன்று சரி வேணால் போதுங்க. என்னங்க போயிட்டு ஊசியெல்லாம் போட்டு வந்த முடி தூக்கம் வந்துருச்சு. வந்தோடனே சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு படுத்தவோ தூங்கிட்டேன். அப்புறம் இப்போ தான் எந்திரிச்சா. சரி, இவங்க வீடியோவும் பார்க்கல, ஆஸ்பத்திரி போனதுனால எதுவுமே பார்க்கலிங்க. அப்புறம் வந்து பார்த்தா காலையில் பார்த்தா சண்டை. ஏங்க இப்போ யாராவது இருக்கட்டும், ஒரு பேக்கை தூக்கி வீசி மாத்திரை எல்லாம் தூக்கி மூஞ்சியில் எடுத்து வீசி இன்னும் அங்கே உட்காந்துருக்குதுன்னு அப்புறம் இந்த ஆளையெல்லாம் என்னங்க சொல்கிறது? நீங்கள்லாம் நினச்சிங்களா சண்டை கட்டிட்டு போயிடுச்சு, ஆஹா அங்கே போயிடுவாங்கன்னு? எல்லாத்துக்குமே தெரியும் தான். இங்கே தான் உட்காந்து பார்த்தீங்களா சாப்பிட்டு வீடியோ போடுறாங்க. இவ திருந்தோன்னு நினச்சா கூட இந்த ஆள் திருந்த விடாதுங்க. ஏதோ தண்ணி ஓடாமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறா, அப்படியே விட்டுற வேண்டியதானே. வெளியூர் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சரக்கு ஓடணும், ஜாலியாக இருக்கணும். என்னங்க இது கருமம். சரி, இப்போ நம்ம வீட்லேயும் தான் பசங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னு பறக்கிறோமே. நம்ம வீட்லேயே தானே கிடக்குறோம். எங்கே போகிற சொல்லுங்கள்? எங்கேயும் போகிறது கிடையாது. நம்ம வீட்லேயும் பசங்க ஆளான பசங்க தான் இருக்கிறாங்க. என்ன இந்த ஆளுக்கு இதுக்கோசரம் தானே இவகிட்டயே அந்த ஆள் இருக்குது. அப்புறம் இதைத்தானே எதிர்பார்க்குங்க சொல்லுங்கள்? அவளை திருந்தருக்கு இந்த ஆள் விடாதுங்க. ஆனால் அவள் மனசில் இருக்கிறது ஊரா வந்துருச்சு. நீ இருக்கிறனால தான் எனக்கு அசிங்கம். நீ இல்லைன்னா எனக்கு எந்த அசிங்கமாக வராது. என் பசங்களுக்கு பிடிக்கல. எல்லாம் மனசில் இருக்கிறத பூரா கொட்டுனா ஒரு ஆள் ரோசம் உள்ளவனா தான் எந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு போகணும். அது சரி, அங்கே போனால் அதுவும் சரியில்லை. அது ஒரு பக்கம் ரூட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி. அப்புறம் அந்த ஆள் எதுக்கு அப்புறம் இந்த பேச்சு? அப்புறம் அவள் இந்த வேலை செய்யும்போது இந்த ஆளோட வேலையெல்லாம் பாதிக்குது இல்லைங்க. வெளியில் போய் எப்படியோ சம்பாரிச்சுக்கிட்டு வருவாங்க. ஜாலியாக இருந்துக்கிட்டு சம்பாரிச்சிட்டும் வருவாங்க. இப்போ இந்த வேலையில் வர்ற உட்காந்ததுனால நீ அந்த வேலைக்கு அவள் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு எப்படியாவது இந்த வேலையை முடிச்சுடணும்னு பார்க்குதுங்க. ஒருத்தி வாழணும்னு நினச்சி திருந்தி வாழணும்னு நினச்சா தயவு செஞ்சு விட்டுட்டு போக வேண்டியதானே. எங்கேயோ அவள் வாழ்ந்துட்டு போகிறான்னு. கட்டின புருஷன்னு அப்படித்தாங்க இருக்கிறேன், வச்சுக்கிறவனு இப்படித்தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் முன்னுக்கு வரவன்னு ஒரு பொம்பளை போராடுனா அவங்கள எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்கள் வீட்லேயே எடுத்துக்கோங்க. முந்தா நாளெல்லாம் நான் நாளைக்கு வெடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்குதுன்னு நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சேங்க. தைச்சிக்கிட்டு இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க. வேலை முடிய போகுது. சேரை முடிச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கிக்கலாம். அப்புறம் எந்திரிச்சு நம்ம வீட்டு வேலை மட்டும்தானே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறேங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க. தைக்கக்கூடாதுங்கிறாங்க. என்னங்க இது? இப்படி தாங்க ஒரு பொம்பளை ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வரோன்னு ஏதாவது நினச்சோம்னால அதுக்கு 1008 முட்டுக்கட்டை வரும். நான் செல்லு லைட்டு போட்டுக்கிட்டு அப்புறம் மிஷின்லேயும் ஊசிக்கிட்ட லைட்டு போட்டிருக்கேன்னுலங்க. அந்த வெளிச்சத்துலேயே கொஞ்சம் தைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சின்னவன் முழிச்சிக்கிட்டு எதுக்கு லைட்டு இல்லாமல் தைச்சிட்டு இருக்கிறோமான்னு அவன் லைட் போட்டுவிட்டு போனோன்னே ஒன்றும் பேசலிங்க. பையன் முழிச்சிட்டு இருக்கிறானோன்னே கம்முன்னு இருந்துக்கிட்டாங்க. பையன் தூங்கியிருந்தான்னா நம்மளை மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது. எல்லா பக்கம் அப்படித்தாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம முன்னுக்கு வரோன்னு நம்ம போராடுறோம். ஆனால் நான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தாங்க இருக்குது. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குன்னு நினைப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறது இல்லைங்க. என் பசங்கிட்ட சொன்னால உனக்கு இதே வேலை போமா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம பட்ட கஷ்டம் இப்போ நான் இந்த மனைவிங்கிற பொம்பளையும் நான் பேசுகிறேன்னு இல்லைங்க. நான் கஷ்டப்படாமல் நான் நோகாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு
இந்த பொம்பளை கஷ்டம் எனக்கு தெரியாமல் நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேங்க. என்னோடய நிலமையில இருந்திருந்தால் தற்கொலை பண்ணியே செத்துடுவாங்க. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அந்த வேதனையெல்லாம் தாண்டி ஒரு நேர்மையான வழியில், ஒரு நல்ல வழியில் என் வாழ்க்கையை நான் கொண்டு வந்தேன். அதனால தான் இந்த பொம்பளைக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்குது, ஏன் இப்படி தப்பு பண்ணுதுன்னு தான் எனக்கு கோபங்க. மற்றபடி நான் நோகாது இருந்து இவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நான் பேசுகிறவ கிடையாது. எல்லாத்தையும் அனுபவித்து அந்த இதுலேருந்து நல்லவளாக நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம குழந்தைகளுக்கு வாழ்க்கை இருக்குது. அவங்க வாழ்க்கை பாதிக்கும் இல்லைங்க. அதுக்காக சொல்கிறதாங்க இந்த பொம்பளை நான் சொல்கிறேன். எனக்கு இந்த பொம்பளை சொல்கிறதுக்கு எல்லாமே உரிமை இருக்குது. உரிமைங்கிறத விட அதை விட கஷ்டத்தை அனுபவிச்சுவோம். ஆனால் நான் எந்த துணையுமோ எதையுமே நான் இல்லை. என் குழந்தைய தான் என் கண்ணு முன்னாடி இருந்தாங்க. அவங்கள வளர்க்கணும், அவங்கள ஆளாக்கணும். இப்போ அவங்க வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி நிற்கிது. என்னங்க, அதனால தான் நான் பேசணும். தவிர மற்றபடி இதை பேசணுங்கிறது இல்லை. என்ன ஒன்று இருக்குதுங்க சொல்லுங்கள். வீடு இருக்குது இருக்கிறதுக்கு, 2 பசங்களையும் சாப்பாட்டுக்கு வாங்கி போட சொல்லி சாப்பிட்டுக்கலாம். புருஷனுமே நீ போய் கம்ப்ளைண்ட் நீயே சொன்னே இல்லை இன்றைக்கி ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிற, யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது, நான் பார்த்து என் புருஷன் எனக்கு வேணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள எதாக இருந்தாலும் பண்ண முடியும், யாருனாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீ சொன்னே இல்லை. அதைத்தான் உன்னை பண்ணி உன் புருஷனை கூட்டிகிட்டு போங்கிற இல்லையா. மீடியா முன்னாடி உட்காந்துக்கிட்டு என் புருஷன் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு கதறாத. நீ லவ் பண்ணுறியா, வீடியோக்கு பின்னாடி வச்சுக்கோ. முறைப்படி டைவர்ஸ் பண்ணுறியா, எனக்கு இவருக்கு ஒத்து வரல, டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போ. அப்படி போய்க்கோ. மீடியா முன்னாடி உட்காந்துட்டு இங்கே ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு எல்லோரும் மன உளைச்சலாகிறாங்க. ஐயோ ஒரு புருஷன் இப்படி செய்ய மாட்டேங்கிறானே ஒரு பொண்டாடிக்கு. நானே அப்படி தான் மன உளைச்சலானே. ஆனால் இன்றைக்கி போக போக உன்னோட விஷயமெல்லாம் தெரியும் போது நீ பொண்டாட்டி கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு இப்போ பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன் உனக்கு கோவம் வரும்போது நீ ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லுவ. அதே அடுத்த நாள் கேட்டால் நீ வர்றியான்னு கேட்ப. எல்லாத்தையுமே நீ காசு கொடுக்குறியா, நீ வர்றியா, உன்னால் அலைய முடியுமா, என்னால் எல்லாம் அலைய முடியாதும்ப. அதனால் இப்போல்லாம் நீ அங்கே போய் அவங்கள அதை பண்ணுற இதை பண்ணுற நீ என்ன சொன்னாலும் எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா உன்னை மாதிரி நிறைய உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுற பொண்ணுங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாரும் உன்னை மாதிரி வாழ்க்கையில் ஆளை மாற்றிக்கிட்டே யாருமே போகல. எல்லோரும் நல்ல வழியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன உன்னோட கஷ்டத்தை எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக நீயே சொல்லிக்கிற. அந்த ஆள் உனக்கு நகை நிறையா வாங்கி போட்டு அழகு பார்த்துருக்குதுங்கிற. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி போட்டுக்கெல்லாம் அழகு வாக்கல. புரிஞ்சுதா. எங்களுக்கு நகை வாங்கி போட்டு அழகு வாக்கில், துணிமணி எடுத்து கொடுத்து போட்டு அழகு வாக்கில், எங்களை அங்கேயும் கூட்டிகிட்டு போய் அழகு வாக்கில் எதுவுமே பண்ணல. ஆனாலும் நாங்கள் வாழ்கிறோம் நல்ல வாழ்க்கை. உன்ன மாதிரி இல்லை. ஒருத்தன் போனால் ஒருத்தன் அப்படி செய்கிற புருஷனை நீ ஏன் விட்டு கொடுக்குற வேறவங்களுக்கு? வேற ஒருத்திக்கு எதுக்கு விட்டு கொடுக்குற? இப்போ கூட அவள் எப்படி பேசி எல்லாம் தூக்கி வீசின. நீ ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருந்திருந்தா நான் இருக்கிறேங்க உங்களுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்கலாமே. நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டில் நம்ம பேர குழந்தைகளோட நம்ம பசங்களோட நம்ம வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்கலாமே. ஏன் அதை பற்றியே இன்றைக்கி பேசாமல் ஏன் உண்மையாக அந்த ஆள் இது வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு உனக்கு கவலையாக இருக்குதா? எங்கே இந்த ஆள் வந்துடுவானோ நம்ம போய் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி நீ அதை பற்றியே நீ அந்த வீடியோவையே பார்க்காத மாதிரி கடந்து போய் வேற ஒருத்தவங்கள பேசிகிட்டு இருக்கிற. அந்த அம்மா உண்மையை தான் எல்லாத்துக்கும் புட்டு வச்சுது. அன்னைக்கெல்லாம் நம்பலை, ஆனால் இன்றைக்கி நம்புகிறோம். அன்றைக்கெல்லாம் உன் மேலே வச்ச நம்பிக்கையில் அவங்க சொன்னதை நம்பலை. ஆனால் அவங்கெல்லாம் இல்லாதப்போ தான் யோசித்தோம். இந்த அம்மா ஒன்று சொன்னது பூரா உண்மைதான். ஏன்னா உன்னோட நடவடிக்கையை எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துருச்சு. உன்னோட கஷ்டத்தையெல்லாம் ஒரு கஷ்டம்னு உட்காந்துட்டு அழுகாத. ஆத்திரமாக வருது. ஏன்னா அதை விட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவிச்சவங்கள நாங்கள் உட்காந்துருக்குறோம். எங்கள் முன்னாடி இதை ஒரு பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு அழுகாத. ஏசி இல்லைங்கிறது ஒரு கவலை, உனக்கு மிக்சி இல்லைங்கிறது ஒரு கவலை. இந்த கவலையெல்லாம் இங்கே புலம்பாத. முடிஞ்சால் நீ விரும்புகிறீ அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை ஊருக்கே போயிரு. யாராவது ஒருத்தர் வேணும்னு வாழு. இல்லை 2 பேர் வேணுமா, 2 பேர்த்த பற்றி மீடியாவில் சொல்லிவிட்டு அசிங்கப்படுத்திக்காதவன் நீ சரியா?
எல்லாத்துக்கும் கேவலமாக இருக்குது நீ இப்படி பேசுகிறது. 2 ஆம்பளையும் வேணும்னு நிற்கிற பார்த்தியா, ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன விட்டுட்டு வருது. ஓகேங்க. எனக்கு நம்மளாம் எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இது ஒன்றுமே இல்லாத இந்த கஷ்டத்தை இது ஊர் மேலே போகிறதுக்காக அதை இதையும் வந்து சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறது. நீ தான் போகிற ஒம்பளைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சே. போய் ஓரமாக போய் உட்காந்து மீடியாவுக்கு வெளியில் உட்காந்து கதறு போ. ஓகேங்க, பாய்ங்க. நான் போய் என்னங்க வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு என்னை தப்பாக நினைக்காதீங்க. தூங்கிட்டு நல்லங்க. நீ போய் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செய்யலாங்க. விளக்கழுவணும், வீடு கூட்டணும், அவ்வளோதாங்க. வேறு ஒரு வேலையும் இல்லை. என்றைக்காவது நேரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு மாத்திரையை போட்டு படுத்து தூங்குவோங்க. வேலை இருக்கிற அன்றைக்கி தான் தூங்க முடியறதில்ல. வேலை இல்லாதப்போவா கொஞ்சம் சீக்கிரம் படுத்து தூங்குவோம். பாய்ங்க.